அண்மைச் செய்தி காஞ்சிபுரம் சுங்குவாச்சத்திரத்தில் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்யக்கூடிய வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. படிக்கட்டு மற்றும் ஜன்னல் கம்பிகளில் தொங்கியபடி பள்ளி மாணவர்கள் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அசம்பாவிதம் நிகழும் முன்பு பள்ளி கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உயிரை பணயம் வைக்கும் வகையில் மாணவர்கள் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். பத்மநாபன், வணக்கம். தற்போது காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணிக்கக்கூடிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக என்னென்ன குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காச்சத்திரத்திலிருந்து அரசு பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா T84 என்ற பேருந்து வந்து தினந்தோறும் வந்து காலையிலிருந்து அந்த பகுதியிலிருந்து சுங்காச்சத்திலிருந்து திருவள்ளூருக்கு செல்கிறது. இந்த பேருந்தில் பார்த்தீங்கன்னா காலையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணம் செய்கிறார்கள். அந்த சுங்காச்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தொழிற்சாலைகள் உள்ளது. அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலும் வந்து தொழிற்சாலை நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடியது. இதனால் இந்த பகுதி செல்லக்கூடிய அந்த பேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே பணிபுரியும் பணியாளர்களும் பெண்களும் வந்து அதிக அளவில் பயணம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லக்கூடியவரும் கல்லூரி மாணவர்களும் இந்த பயணம் தினந்தோறும் இந்த பேருந்தில் பயணம் செய்கிறார்கள். காலை வேளையில் செல்லக்கூடிய இந்த பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலே வந்து தொங்கியபடியும் ஜன்னலில் தொங்கியபடியுமே செல்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த ஆபத்தை உணராமல், அதாவது வேற பேருந்தில் வந்து இல்லாதனால் பற்றாக்குறையானால் அதனால் தான் இந்த பேருந்தில் அவர்கள் இந்த மாதிரி பயணம் செய்கிறார்கள். பேருந்து ஓட்டுநரும் கேட்டபோது அவர் என்ன கூறுகிறார் என்றால், நாங்கள் வந்து எவ்வளவு முறை சொன்னாலும் மாணவர்கள் இது வந்து கீழே இறங்குவதில்லை, இதனால் நாங்கள் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவர் ஒரு அசாதாரண ஒரு பதிலை கூறுகிறார். இருந்த போதிலும் அரசு வந்து போக்குவரத்துறை சார்பில் வந்து கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும். காலை வேளையிலே வந்து இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி செல்லக்கூடிய இந்த செல்லக்கூடிய பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேருந்துகளை வந்து இயக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைக்கு செல்வதும் பள்ளி மாணவர்கள் தான் செல்லக்கூடிய இந்த பேருந்து வழியாக செல்வதனால் இந்த அதிகப்படியான பேருந்து இயக்கினால் மட்டுமே இந்த போன்ற சம்பவங்கள் வந்து இருக்காது. மாணவர்கள் ஆபத்து உணராமல் படிக்கட்டிலே தொங்கக்கூடிய காட்சிகள் தற்போது வீடியோவாகி பதிவாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்பட்ட நிலையில் தமிழக அரசு பல விளம்பரங்கள் செய்து வந்தாலும் அரசு பேருந்து வந்து அதிக அளவில் இயக்கமாமல் இது போன்ற பள்ளி மாணவர்கள் காலையில் அதிகமாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகளில் செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வந்து இந்த போன்ற சிரமங்கள் ஏற்படுகிறது. பேருந்தில் பயணம் செய்து அவர்கள் வந்து வீடு திரும்ப வரை பெற்றோர்கள் மிகுந்த கவலையுடன் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது மாணவர்கள் வந்து வேற வழி இல்லாமல் பள்ளிக்கு வந்து அதாவது நேரம் தவறி சென்றால் ஆசிரியர்கள் அவர்களை வெளியே நிற்க வைக்கிறது போன்ற இருந்தால் சம்பவம் நடைபெறுவதால் மாணவர்கள் வேற வழி இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்கிறார்கள். அதுலேயும் வந்து படிக்கட்டிலையும் ஜன்னல் வழியாகவும் மேலே ஏறி செல்லக்கூடிய காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து அதிகப்படியான பேருந்துகள் இயக்க வேண்டும். ஒரு பேருந்து மட்டுமே இந்த பகுதியில் செல்லக்கூடியதால் காலை வேளையில் செல்லக்கூடிய மாணவர்கள் இது மாதிரி ஆபத்தான முறையில் பயணம் செய்கிறார்கள். தொடர்ந்து போக்குவரத்து சார்பிலும் தமிழக அரசு சார்பில் வந்து உடனடியாக இந்த பகுதியில் வந்து 2-3 பேருந்துகளை இயக்கி மாணவர்களுடைய இந்த சிரமத்தை போக்க வேண்டும். இதனால்தான் மாணவர்கள் வந்து எந்த சிரமம் இல்லாமல் இந்த மாதிரி ஆபத்து இல்லாமல் அவர்கள் பயணம் செய்ய முடியும் என்று பெற்றோர்களும் மற்றும் சமூகர்களும் கூறி வருகின்றனர். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.